ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐடி 25202 டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் சிஸ்டம் டிசைன். இதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு 9 டேஸாக வந்து பார்ட் வைஸாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புது பேட்டர்ல தான் கொடுத்துருப்பேன். இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் வச்சு அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஓல்டு ரெகுலேஷன்ஸ்ல இருக்கும். அந்த கொஸ்டினை நீங்க பார்க்குறப்ப உங்களுக்கு நான் எவ்வளோ அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் இதில் பார்ட்டியே பொறுத்தவரைக்கும் 1 வேர்ட்ஸ் இருக்கும். 1 வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் அடிஷனல் நிறையா படிச்சுக்கோங்க. இதில் இருக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. கேட் பேட்டர்ல உங்களுக்கு கேட்பாங்க. எம்சிக்யூ மாடல் இருக்க கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதனால கொஞ்சம் நிறைய பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி டெஃபினேஷன் கொஸ்டின் வரலாம். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி டைரக்டா இதுக்கு மாதிரியும் காம்ப்ளிமெண்ட் கொஸ்டினும் வரலாம், பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் எல்லோ கலர்ல சட்னா நல்லா படிங்க. அதாவது டிஃப்ரெண்ட் வேஸ் டு ரெப்ரசென்ட் நெகட்டிவ் நம்பர். நெகட்டிவ் நம்பர்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. டூஸ் காம்ப்ளிமெண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன், இந்த கன்வர்ஷன் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஆனால் பிக் கொஸ்டின்ல ஸ்பிளிட்டிங் கொஸ்டின்ல சம்டைம்ஸ் வருது. ஒரு சில டைம் உங்களுக்கு 3 மார்க்குங்கிறனால இப்படி டேரக்டா கன்வெர்ட் பண்ற கான்செப்ட் கூட கேட்கலாம். டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டிமார்கன்ஸ் தியரம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த டிபிசிஓ பேப்பர்லேயும் வரும். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு ரிலவெண்ட்டாக வந்தாலும் வரலாம். ஸோ அதனால பார்த்துக்கோங்க. டிஎல்சின்னு என்ன கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுலேயே வந்து நிறைய 3 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ஆர்டராக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஜிக் ஃபேமிலிஸ் பைட்ஸ் ஆப்ரேஷன்ஸ், அதாவது ரெட் கலர்ல போல்ட் பண்ணி செகண்ட் ப்ரிஃபரன்ஸா மஞ்சள் கலர்ல கொடுத்துருக்கதா நல்லா படிச்சுக்கோங்க. நேண்ட் அண்ட் நார் கேட்ஸ், யூனிவர்சல் கேட்ஸ் ரொம்ப முக்கியம். அசோசியேட்டிவ் லாஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. பைனரி கோட்ஸோட கிளாசிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நான் வந்து பிக் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது தான் உங்களுக்கு வந்து அந்த கீழே வந்து பாக்ஸ்ல கொடுத்தேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 3 மார்க்ஸ் பொறுத்தவரை இவ்வளோ டெப்த்தாக கேட்க மாட்டாங்க. பட் வந்து இந்த கான்செப்ட்ஸ் வந்து வர வாய்ப்புகள் அதிகம், நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்ட் பியில் யூனிவர்சல் கேட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அந்த யூனிவர்சல் கேட்ஸ்ல நேண்டு இந்த மாதிரி இருக்க கான்செப்ட்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. லாஜிக் கேட்ஸை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. தியரம் பேஸ்டு கொஸ்டின்ஸும் வருது, நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்படி படிக்கணுங்கிற ஒரு ஐடியாவே இல்லைன்னா இந்த ஸ்பெட்டிங் வச்சு படிச்சிங்கனால முடிச்சிடலாம். ஏன்னா எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் ஃபார்மேட்டு. ஸோ அடுத்து வந்து யூனிட் 2, இதுலேயே 1 வேர்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். 10 1 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அடிஷனலாகவும் நிறையா படிச்சுக்கோங்க. ஸோ 3 மார்க்ஸ் பொறுத்தவரை கெனான்சியல் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் இதோட டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. எஸ்ஓபி அண்ட் பிஓஎஸ் டிஃபரன்சியேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் மெர்ஜ் எல்லா சப்ஜெக்டோட கவர் ஆகும், டிபிசிஓலே வரும். அதனால வந்து அதில் இருக்க டாபிக்ஸ் கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த பாடத்தில் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்ட் பி, இதில் வந்து கெனான்சியல் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இது நீங்கள் படிச்சீங்கனாலே மோஸ்ட்லி போதும். பார்த்தீங்க அப்படின்னா வட்டம் கேட்டிருப்பாங்க எல்லா கொஸ்டின்லையும். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த கொஸ்டினை. ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் இது. ஸோ கெனான்சியல் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு மின் டேர்ம்ஸ் அண்ட் மேக்ஸ் டேர்ம்ஸ், இது ரிப்பீட்டடு. ஸோ இதுவும் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கொடுத்துருக்கேன், நான் கொடுத்துருக்க ஃபார்மேட் பார்த்தீங்கன்னாலே போதும். ஸோ அடுத்து தேர்ட் யூனிட்ல 1 வேர்ட்ஸு. ஸோ நான் கொடுத்துருக்க அந்த கேமேக் கான்செப்ட் அதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் அடிஷனலாக படிச்சுக்கோங்க. எம்சிக்யூங்கிறப்போ உங்களுக்கு புதுசு இந்த டைம், அதனால எப்படி கேட்க போறாங்கன்னு தெரியல, அதுக்காக தான் நான் கொஞ்சம் அடிஷனலாக படிக்க சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து 3 மார்க்ஸ், இதில் கார்னர் மேப், அதாவது கே மேப் வச்சு கேட்பாங்க. அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துக்கோங்க. ஃபுல் அட்டர், இதில் வந்து நிறைய டைம்ஸ் கேட்டுருக்காங்க. ஃபுல் அட்டர் நல்லா பார்த்துக்கோங்க. ஹசார்ட்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வருது, அதோட டைப்ஸ் பார்த்துக்கோங்க. ஹச்டிஎல்லும் ரொம்ப முக்கியமான ஒன்று, அதுலேருந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் 2 யூனிட் வந்து டிபிசிஓலேருந்து வர்றதுனால உங்களுக்கு தனியாக அந்த பேப்பரை எடுத்து பண்ண முடியாதனால ஒரு சில கான்செப்ட் குட்டியாக இருக்கலாம். ஸோ அடுத்து வரதெல்லாம் உங்களுக்கு நான் டெப்த்தாக வந்து கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்து பார்ட் பி, இதில் வந்து உங்களுக்கு லாஜிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஃபுல் அட்டர் அண்டு ஃபுல் சப்ராக்டர் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த அட்டர் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்பாங்க கண்டிப்பாக. அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் பூலியன் ஃபங்க்ஷன், இது ரொம்ப முக்கியம். இது ரிப்பீட்டட், இது நிறைய டைம்ஸ் கேட்டுருங்க. இதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக படிங்க. ஸோ அடுத்து காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து இந்த நேண்ட் நார் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து கேட்கலாம், நல்லா படிச்சுங்க. ஹச்டிஎல்லும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்து யூனிட் 4, யூனிட் 4ல் உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கத கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ பார்ட்டியே 1 வேர்ட்ஸாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ், இந்த 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் மக்ஸ், இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டி ஃபிளிப் ஃப்ளாப் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட ஆப்ரேஷன் பார்த்துக்கோங்க, அதோட கேரக்டரிஸ்டிக் பார்த்துக்கோங்க, அதை ட்ரா பண்ணுற மாதிரி. ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் ரொம்ப முக்கியமான ஒன்று. பைனரி பேரலல் அட்டரும் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரியாரிட்டி என்கோடர், இதோட பர்பஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மேக்னிடியூட் கம்பேரட்டரும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஒரு சில கொஸ்டின் ட்ரா அண்ட் எக்ஸ்பிளைன் கொடுத்துக்கலாம். பிக் கொஸ்டின்ல கேட்டதை உங்களுக்கு நான் வந்து 3 மார்க்ல கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த டாபிக்ஸ்லாம் 3 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி ஒர்க்கிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுப்பாங்கல்ல, இதை வச்சு டேரக்டா சிம்பிள் கொஸ்டினாக கேட்கலாம். 3 மார்க்குங்கிறப்போ இது டெப்த்தாக கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கான்செப்ட் வந்திருக்கு அப்படிங்கிறக்காக நான் வந்து இந்த கீழே ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் டிகோடர்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். என்கோடர் டிகோடர் சேர்த்தே இருக்கும், சம்டைம்ஸ் டிகோடர் இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட் என்னெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. கோடு கன்வெர்ட்டர்ல வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சில ஃபார்மேட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பிசிடி அட்டர், இந்த பிசிடி அட்டரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. என்கோடர் மட்டுமே தனியாக ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க, நான் அவ்வளோவா கேட்டதில்ல. அப்புறம் கேரி லுக் ஏகேட் அட்டர், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் கேட்டிருக்காங்க, நான் அவ்வளோவா இது கேட்டதில்ல, பார்த்துக்கோங்க. மக்ஸ்ல இருந்து கொஞ்சம் கான்செப்ட் வருது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
ஸோ அடுத்து யூனிட் 5 இதில் 1 வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை அடிஷ்னலாகவும் பார்த்துக்கோங்க. நான் 10 வேர்ட்ஸுங்கிற உங்களுக்கு எம்சிக்யூ ஃபார்மேட்டில் ஒன்று கொடுத்துருக்கேன். அதை அடிஷ்னலாகவும் படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து 5th யூனிட்ல 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர் லாட்ஜ். ஸோ சிங்க்ரோனஸ் கவுண்டர், ரிங் கவுண்டர் ரிப்பீட்டட் இதில் எல்லோ கலர் ஷேட் பண்ணாலும் ரொம்ப முக்கியம். கிரிட்டிக்கல் ரேஸ் கண்டிஷன், இந்த ரேஸ் கண்டிஷன்ஸ்ல வந்து நிறைய டைம்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லேட்ச் அண்ட் ஃபிளிப் ஃப்ளாப் வந்து கம்பேர் பண்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சிங்க்ரோனஸ் அண்ட் ரிப்பிள் கவுண்டர்ஸ் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சிங்க்ரோனஸ் ஏசிங்க்ரோனஸ் சீக்வன்சியல் சர்க்யூட்ஸ் இதை கம்பேர் டிஃபரன்ஸ் பண்ற மாதிரி கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கலாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்ட் பி, இதில் வந்து 4 பிட் ஜான்சன் கவுண்டர், இது வந்து ரிப்பீட்டட், இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எஸ்ஆர் லாட்ச் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புதுசாக நிறைய ஆட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது பழைய சிலபஸ் கம்பேர் பண்ணுறப்போ. ஆக்சுவலாக உங்கள் சிலபஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும், அது நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பழைய ரெகுலேஷனில் ஒவ்வொரு தனி சப்ஜெக்ட்ஸாக இருக்கிறத மொத்தமாக உங்களுக்கு சேர்த்துருக்காங்க. அதனால இந்த கொஸ்டின் எடுக்கவே ரொம்ப நிறைய அனாலிசிஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். டி ஃபிளிப் ஃப்ளாப் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் ரொம்ப முக்கியம், டி ஃபிளிப் ஃப்ளாப் ரொம்ப முக்கியம். இதில் இந்த டி ஃபிளிப் ஃப்ளாப் தான் ரொம்ப முக்கியம். பார்த்தீங்க அப்படின்னா மாடல் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், டி எஸ் ஜேகே எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. ஸோ நான் ஃபார்மேட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அடுத்து வந்து மாஸ்டர் ஸ்லேவ் அப்படின்னா ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் கீழே நம்ம கொடுத்துருக்க ஃபார்மேட், அதாவது வந்து உங்களுக்கு இந்த மாதிரியும் கேட்கலாம், இல்லை அந்த டாபிக் வச்சு பேசிக் கொஸ்டின்ஸும் கேட்கலாம். அதனால கொஞ்சம் நிறையா வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து மூர் மேலே மாடல், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அப்போ கீழே இருக்க மாடல்ஸ்லாம் பார்த்துக்கோங்க டைம் இருந்தால். அடுத்து 6th யூனிட் பொறுத்த வரைக்கும் 1 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதில் அந்த ரேம் ரோம் கான்செப்ட் வச்சு வரும், இந்த மெமரி பேஸ்டு கான்செப்ட் கொஸ்டின் இதெல்லாமே கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் அந்த வாலட்டைல் என்ன நான் வாலட்டைல் என்ன கேட்பாங்க, ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஎல்ஏ அண்ட் பிஏஎல், இது ரிப்பீட்டடு. பிஎல்ஏனா என்னன்னு கேட்கலாம், சீக்வன்சியல் சர்க்யூட், மெமரி அண்ட் இட்ஸ் டைப்ஸ், மெமரி டிகோடிங் ரொம்ப முக்கியம். இஇபிஆர்ஓஎம் அண்ட் பிஆர்ஓஎம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கான்செப்ட் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் ரோம் கான்செப்ட்ல இருந்து. அடுத்து ரேம் ரோமோட டைப்ஸ் கேட்பாங்க. ஃபீல்டு ப்ரோக்ராமிங் கேட்ஸ் அரே, இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்க கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்ட் பி, இதில் எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆர்ஏஎம், அதாவது ரேம்ல இருந்து ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க, நிறைய டைம்ஸ் கேட்டுருக்காங்க, நல்லா படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சில டைம் வந்து பேசிக்காக அந்த 16 பிட் ரேம் வச்சு கேட்குறாங்க, ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் அந்த உள்ள டெப்த்தாக வந்து கேட்பாங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ பிஎல்ஏ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பிஎல்ஏ கான்செப்ட்லாம் அடிச்சு துவச்சிருப்பாங்க, எவ்வளோ தடவை கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிஎல்ஏ வச்சு கேட்கலாம், பிஏஎல் இது ரெண்டுமே சேர்த்து கேட்கலாம். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஓவராலாக உங்களோட கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டினை அனாலிசிஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.